அடிச்சிட்டு போறோம் வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை வைத்தியம்டா அது. வைத்தியமா? என்ன வைத்தியம் அது 3 நாளா உருளைக்கிழங்கு தின்னுட்டேன். அந்த கழுத வாய்வா போய் முதுகுல ஏறி நின்னுக்கிருச்சு. அண்ணன் சேலத்துக்கு எல்லாம் மேட்டர் வந்து சொன்னா நல்லா குனிய வச்சு குத்தி எடுத்து விட்டு போறாரு. அப்ப எல்லா இடத்துல நீயா தான் விரும்பி அடி வாங்கிக்கிறியா? ஏண்டா அனுமதி இல்லாம எவனா தொட முடியுமாடா நீ? வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தரமா பேசிக்கிட்ட? உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. இப்ப உனக்கு கழுத்துல ஏதாச்சும் வலிக்குன்னு வச்சுக்க, நேர திருச்சி போய் இறங்கி எவன்டாச்சும் வம்புடு அம்பிட்டு போய் கழுத்திலேயே மிதிக்கிறா டப்புனு தெரியா போகுது. இப்ப வகுத்து வலின்னு வச்சுக்க, நேர மதுரையில போய் இறங்கி மதுரையில எவன்டாச்சும் வம்புடு படுக்க போட்டு வகுத்துலயே மிதிக்கிறாங்கப்பா. அம்பிட்டு பிதிங்கி வெளியே போய் பேஸ் பெருசாங்க. இப்ப கால் வலின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு உருட்டு கட்டு எடுத்து காலுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போயிருக்கிறான். கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்கிட்ட எவன்டாச்சும் வம்புடுச்சுன்னா அவங்க அடிக்கிறது புறாமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய், திருநெல்வேலி மட்டும் போயிறாங்கப்பா, அருவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயரு மிடில்ல கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்